குலதெய்வம் எதுவென்று தெரியவில்லையா? அதை தெரிந்து கொள்ளும் வழிகளையும் குலதெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் காணலாம். நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பது பழமொழி. நடக்காத காரியங்களையும் நடத்தி தரும் வலிமை குலதெய்வங்களுக்கு உண்டு. பெற்றவர்கள் எப்படி குழந்தைகளை தங்கள் கண்களுக்குள் வைத்து காக்கிறார்களோ அப்படி குலதெய்வமும் காக்கும். வாழ்வில் தொடர்ந்து கஷ்டங்களையே சந்திப்பவர்கள் தங்கள் கஷ்டங்களுக்கான தீர்வை நாடி மகான்களையோ ஜோதிடர்களையோ அணுகினால் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கும் பதில் குலதெய்வத்தை கும்பிடுங்கள் என்பதுதான். இப்படி நாடி செல்பவர்கள் பலருக்கும் தங்களின் குலதெய்வம் எது என்று தெரியாமலே இருப்பார்கள் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். பிழைப்புக்காக ஊர் விட்டு நாடு விட்டு நாடு போய் வாழும் 2-3 தலைமுறை கடந்தவர்களில் சிலர் குலதெய்வ வழிபாட்டை விட்டு விடுவதால் அடுத்த தலைமுறைக்கு தங்களின் குலதெய்வம் எது என்று தெரியாமல் போகிறது. பரம்பரையின் பெயர்களை ஆராய்தல். பொதுவாக குலதெய்வத்தின் பெயர்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு வைக்கும் வழக்கம் உண்டு. உங்கள் குடும்பத்தின் தாத்தா, தாத்தாவின் அப்பா ஆகியோரின் பெயரை தெரிந்து கொள்ள முயலுங்கள். குலதெய்வம் நம்மை மறப்பதில்லை, நமக்காக அது காத்திருக்கும். எப்படி பெற்றோர் பிள்ளைகளை தேடி காத்திருப்பார்களோ அப்படி காத்திருக்குமாம் குலதெய்வம். அதனால் தன்னை மறந்து வாழும் தன் பிள்ளைகள் தன்னை தேடினாலேயே உடனே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுமாம். வெள்ளிக்கிழமை அன்று வீட்டு பூஜை அறையில் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு அவரவர்கள் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதியிட்டுக் கொண்டு இந்த முக குத்து விளக்கு ஏற்றி அதன் தண்டு பாகத்தில் ஒரு புதிய வஸ்திரம் சாத்தி பூ சுற்றி அதற்கு முன்பு தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு வைத்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து தீபம் தூபம் காட்டி ஒரு எங்கள் குல தெய்வம் தெரியாமல் நாங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறோம். ஆகவே எங்கள் குலதெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கின்றோம். இதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக எங்கள் குலதெய்வத்தை காட்டுவீராக என்று வேண்டிக் கொண்டால் இறைவனின் அருளால் குலதெய்வம் பற்றிய விவரம் உங்களுக்கு தெரிய வரும். குத்து விளக்கின் முன்பாக கண்மூடி தியானம் செய்தால் குலதெய்வம் சிலருக்கு மனக்கண்ணில் தோன்றும். சிலருக்கு ஓரிரு நாள்களிலேயே இந்த தரிசனம் கிட்டிவிடும். சிலருக்கு மாதக்கணக்கில் கூட ஆகலாம். அப்படியும் குலதெய்வத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. புதிய காமாட்சி விளக்கொன்றை வாங்கி அதை சந்தன குங்குமம் இட்டு அலங்கரித்து பூ சூட்டி விளக்கேற்றி அதையே குலதெய்வமாக கருதி வணங்கலாம். நம் குலதெய்வம் அதில் வந்து வாசம் செய்து வழிகாட்டும். தவிர்க்கக்கூடாத தலைவாசல் பூஜை. வீட்டின் தலைவாசலில் நிலையை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனம் இட்டு புது துணி சாத்தி வெற்றிலை பாக்கு, பழம், பொங்கல் வைத்து நிவேதனம் செய்து பூஜை செய்து வேண்டிக் கொண்டால் உங்கள் குல தெய்வம் பற்றிய தகவல் நம் வீடு தேடி வரும். குலதெய்வம் ஏதுவென்று தெரிந்தும் அதை வழிபாடு செய்யாமல் இருப்பது பெரும்பாவமாகும். எனவே வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தழைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பர். குலதெய்வம் உங்களிடம் அதிகம் எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் கையால் ஒரு அபிஷேகம், ஒரு புது துணி, ஒரு கவளம் அரிசி, வெல்லம் கலந்த சோறு, இதை கொடுத்தாலே போதும். அவர்கள் எப்போதுமே உங்களை காத்து ரட்சிப்பார்கள். இது சத்தியம்.